ஜிபிஎல்லோட நெக்ஸ்ட் மேட்ச் கேகேசிசி வெர்சஸ் டிடிஎஸ் கிளப். கேகேசிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜய் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் யுவராஜ். டிடிஎஸ் கிளப் அணிக்காக முதல் ஓவரை போடுறது பவுலர் தமிழ். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே, ஃபீல்டு செட் பண்ணி போடுறாங்க. டாட் பாலோட தொடங்கியிருக்கார் தமிழ். செகண்ட் பால் நல்ல பிளேங்க, ஃபீல்டர் இருக்காங்க, ரன் அவுட்கான சான்ஸ் இல்லைங்க. டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டு. ஒரு நல்ல குயிக் ரன்னிங், ஃபீல்ட் செட் பண்ணி நல்ல முறையில் போட்டுட்ருக்காங்க. சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் ஸ்விட்சுக்கு ட்ரை பண்ணார், டாட் பாலாக மாறி இருக்கு. ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பால், கேப்பில் போயிருக்கு, பவுண்டரிக்கான வாய்ப்பு. பின்னாடி ஃபீல்டர்ஸ் இல்லை, பவுண்டரிங்க. கிகி அணிக்காக முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு யுவராஜ். அஞ்சாவது பால் நல்ல ஷாட், மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. கண்டிப்பா யுவராஜோட பேட்ல இருந்து பேக் டு பேக் பவுண்டரிஸ். நெக்ஸ்ட் பால் ஷாட், ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, ஃபுல் டாஸ் பாலுங்க. தொடர்ந்து 3 பாலையும் இங்க பவுண்டரியா பதிவு பண்ணியிருக்காரு. முதல் 3 பால்ல ஒரு ரன்னை விட்டு கொடுத்திருந்தாரு. அடுத்த 3 பாலுமே பவுண்டரியா மாறி முதல் ஓவர் முடிவில் 13 ரன்னை கொடுத்துருக்காருங்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் அஜய். அவருக்கான முதல் பால் லோ ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்லோவாக வந்து இறங்குச்சு யாருக்கார் முறையில். ஒரு சிங்கிளை மட்டும் டிஃபென்ஸில் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மீண்டும் யுவராஜ். அவருக்கான செகண்ட் பால் ஷாட், பட் இந்த முறை கேட்சுங்க. நல்ல ஷாட்டு, பட் இருந்தாலும் கேட்சாக போய் மாட்டியிருக்கு. இங்கே யுவராஜ் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. டிடிஎஸ் கிளப் அணி முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. கிகி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கீர்த்தி வாசன், அந்த அணியோட ஐகான் அண்ட் ஒரு நல்ல ஸ்விட்ச் பிளேயர். ஒருக்கான 3வது பால் லோ பாலுங்க, ஃபுல் டாஸாக வந்து இறங்குச்சு, மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். டாட் பால். ஒருக்கான 4வது பால் ஷாட், 6ங்க. கீர்த்தியோட பேட்ல இருந்து பவர்ஃபுல் 6ங்க. முதல் 6 கீர்த்திக்கு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், இந்த முறை விக்கெட்டுங்க. 6 அடிச்சு விக்கெட் இழந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கீர்த்தியும் விக்கெட் இழந்திருக்காரு. டிடிஎஸ் கிளப் அணிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங்க, 2 மெயின் விக்கெட் எடுத்திருக்காங்க. கேகேசிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வின்சென்ட் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் கார்த்தி டு வின்சென்ட். பெரிய ஷாட்டுக்கான ஒரு சுத்தல், ஸ்விங் அண்ட் மிஸ், லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் 22 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேகேசிசி. சாரிங்க, ஸ்கோரில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, 21 தானா. அடுத்த ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் தமிழ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வின்சென்ட். இந்த ஓவருக்கான முதல் பால், பாலை பார்த்து ஒரு லேட் கட் முறையில் தட்டியிருக்காரு. 1-2ன்றதை பார்ப்போம். சிங்கிள் மட்டும் தாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அஜய். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் பலார்னு ஆடி இருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். நெக்ஸ்ட் பால் விலகி ஆட பார்த்தாரு, கரெக்டான ட்ரை தான், பட் மீட் ஆகலை, டாட் பால மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் விலகி ஆட பார்த்தார், போல்டிங். இந்த முறை லெக் ஸ்டிக்கை விட்டு முழுசாக விலகிட்டாரு. வின்சென்ட் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாலகிருஷ்ணன் என்கின்ற பங்கா ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் தமிழ் டு பங்கா. ஒரு டிஃபென்ஸ் பிளே, சிங்கிள், ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, பால் வரதுக்கு முன்னாடி சுத்திட்டாரு, டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 24 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேகேசிசி. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் சதீஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாலகிருஷ்ணன் என்கின்ற பங்கா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லென்த்தில் போட்டிருக்காரு, டாட் பாலுங்க. அம்பையர் ஒரு கொண்டாட்டத்தோட பண்ணிக்கிட்டு இருக்காரு சைகையெல்லாம். செகண்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால் பிளே, லெக் சைட் திசையில் தட்டியிருக்காரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. 1-2 சிங்கிள் தாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு த்ரோங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அஜய். ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துட்டாருங்க.
இங்கே பேட்ஸ்மேன் அஜயும் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இங்கே சதீஷ் தன்னோட ஓவரில் ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு. KKCC அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் இமான் ஸ்ட்ரைக்கில். சதீஷ் டு இமான். விலைக்கு நின்னாரு. ஃபீல்டர் கிட்ட நல்ல ஒரு ட்ரை, பட் இருந்தாலும் மிஸ் ஆகிருக்கு. அம்பையர் கிட்ட வந்து எதுவும் ஒயிட் சிக்னல் இல்லை, லீகல் பால் தான். லெக் பைஸ் சாரிங்க பைஸ் முறையில் 2 ரன். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் விலகிறத பார்த்து கரெக்டாக ஒயிட் லைன் கிட்ட போட்டார். டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் விலகி நிற்கிறத பார்த்து கரெக்டாக போடுறாரு அந்த லைனுக்கு, ஒயிட் லைனுக்கு. ஸோ பெரிய ஷாட் எதுவும் போகல, சிங்கிள் மட்டும்தான். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் KKCC. அடுத்த ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட், பட் கேட்சுங்க. விலகி நின்று நல்லா தான் எடுத்தாரு, பட் ஃபீல்டர் கையிலே போய் இறங்கியிருக்கீங்க. இங்கே இமானும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சியை தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. KKCC அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ், டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. அடிச்சுக்கோன்னு போட்டு கொடுத்துட்டாரு. 6ங்க. கோகுலோட பேட்ல இருந்து ஒரு 6. மொதல் பாலை டாட்டா போட்டாலும் அடுத்த பாலில் 6 கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட், மீண்டும் 6ங்க. பேக் டு பேக் சிக்ஸஸ் ஃப்ரம் கோகுல். அருமையான ஷாட்டுங்க, சிறப்பாக ஆடி இருக்காரு. நெக்ஸ்ட் பால் இந்த பாலில் இவர் 6 அடித்தா 500 ஆஃபர் பண்ணியிருக்காரு ஆர்கனைசர். மிஸ் பண்ணிட்டாருங்க, டாட் பாலுங்க. அவரோட கடைசி பால் ஃபுல் டாஸ் பாலு, கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்கங்க. சிங்கிள் மட்டும்தான். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 43 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க KKCC. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கோகுல். ஃபர்ஸ்ட் பால் தரையாக போயிருக்கு, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அங்கே ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டும் தான். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பங்கா. வேலைக்கு ஆட பார்த்தார், வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட், கிரேட் ஷாட்டுங்க. தரமான 6 பங்காவோட பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. சின்ன பவுன்ஸ், டாட் பாலாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், மிஸ் பண்ணிட்டாருங்க. லெக் பைஸ் மூலமா நல்ல ஷாட். இது நல்ல ஒரு த்ரோ. 2 மாறுமா 2 + விக்கெட்டுங்க. இங்கே பங்கா ரன் அவுட் முறையில் வெளியேறாரு, பைஸ் முறையில் 2+ விக்கெட். இன்னும் 2 பால் இருக்கு. 2 பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்காக நியூ பேட்ஸ்மேன் ஹரி உள்ளே வந்திருக்காரு. 5th பால் ஃபுல் டாஸ் பால், தரையோட தரையாக ஆடி இருக்காரு. 1 2 பார்ப்போம். 2வது ரன்னுக்கான முயற்சி, விக்கெட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுங்க. 1+ விக்கெட். அங்கே கோகுல் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். ஷாட்டுக்கான முயற்சி, பட் இருந்தாலும் இது 1+ விக்கெட்டாக மாறுமா? மாறிடுச்சுங்க. இங்கே ஹரியும் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு கடைசி பாலில். 1+ விக்கெட். இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 55 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் KKCC. 56 அடித்தா டீம் TDS கிளப் வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக TDS கிளப் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மோகன் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கரில் பேட்ஸ்மேன் TD. முதல் ஓவரை வீசுறது பவுலர் வின்சென்ட். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஒரு திக் அவுட் சைட் ஏஜ், ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு பின்னாடி. சிங்கிளோட தொடங்கியிருக்காங்க. செகண்ட் பால் நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் TD ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. வின்சென்ட் டு TD பால், பட் இருந்தாலும் ஒரு டிஃபென்ஸ் பிளே. சிங்கிள் மட்டும்தான். தேர்ட் பால் மீண்டும் முதல் பால் போன மாதிரியே போயிருக்கு. சிங்கிள் தாங்க. ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட், கவர்ஸ்ல ஆடி இருக்காரு. பவுண்டரியா மாறுமா? கேட்ச் மிஸ்ஸுங்க. நல்ல எஃபர்ட்டுங்க அங்கே இமான் கிட்ட இருந்து. சிங்கிள் டபுளா மாறி.
நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க, கேப்ல ஆடி இருக்காரு. மிஸ் ஃபீல்டுங்க, பவுண்டரியா மாறி இருக்கு. ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல 4 ரன் போயிருக்குங்க. நெக்ஸ்ட் பால். வின்சென்ட் டு அகைன் டிடி. ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. ஃபீல்டர் யுவராஜ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்பு, சிங்கிளா மாறி இருக்குங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல ஓவர் முடிவில் 10 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் டிடிஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சத்யா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டிடி. ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, அருமையா ஆடி இருக்காரு. கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவுண்டரிங்க, டிடியோட பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி. செகண்ட் பால். ஃபுல் டாஸ் பால், பட் இருந்தாலும் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. சிங்கிள் தாங்க. விக்கெட் லூஸ் பண்ணாமல் ஆடணும்னு தெளிவாக ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நான் ஸ்ட்ரைக்கரில் அந்த பேட்ஸ்மேன் மோகன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. நல்ல பிளேங்க, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிளிங்க மீண்டும். நெக்ஸ்ட் பால். டாட் பாலுங்க, ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால். ஷாட், ஃபீல்டர்ஸே இல்லைங்க, பவுண்டரிங்க. டிடியோட பேட்ல இருந்து மீண்டும் ஒரு பவுண்டரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் பால். ஷாட், பட் இந்த மாதிரி கேட்சுக்கான வாய்ப்பு அமையுமா? கேட்சை டிராப் பண்ணியிருக்காருங்க. ரெண்டு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணது கேட்சா இல்லை மேட்சான்றதை பார்ப்போம். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 22 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் டிடிஸ் கிளப். சாரிங்க, 2 ஓவர் முடிவில். கிசிசிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் கோகுல். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல பாலுங்க, உடச்சி போட்டாரு. பெரிய ஷாட் மிஸ் பண்ணியிருக்காரு. ரன் அவுட்கான வாய்ப்பாங்க. ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. கிடைச்ச சான்ஸையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை மாட்டிருக்கு, பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்டா இல்லைங்க, குயிக் சிங்கிள். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, ஸ்விங் அண்ட் மிஸ், டாட் பால். நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பால், கேப்புங்க. 2 ரன்னா மாறுமா? 2வது ரன்னுக்கான முயற்சி சேஃபாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்கங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். நல்ல பிள்ளைங்க, லேட் கட் மாதிரி ஆடி இருக்காரு. பாலை பார்த்து பொறுமையாக. நல்ல பாலு, தேவையில்லாத ஒரு ஓவர் த்ரோவை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுங்க. 1+ மிஸ் 1 டபுள் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால். கோகுல் டு டிடி. ஃபுல் டாஸ் பால், பட் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே எடுத்திருக்காங்க. இங்கே டிடி தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. முதல் விக்கெட் இழப்பு டிடிஸ் கிளப் அணிக்கு. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுதுங்க. 3 ஓவர் முடிவில் 27 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் டிடிஸ் கிளப். 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் வின்சென்ட் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மோகன். நியூ பேட்ஸ்மேன் தமிழ் நான் ஸ்ட்ரைக்கர் ரனில். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல பாலுங்க, டிஃபென்ஸ் பிளே, சிங்கிளுங்க. செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் தமிழ். நல்ல ஷாட், பட் ஃபீல்டர் இருக்காங்க இல்லைங்க. நோமன் ஸ்டாண்டில் பிளேஸ் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால். ஷாட், 6ங்க. தரமான 6 இங்கே பேட்ஸ்மேன் மோகனோட பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு பிளே, கேப்ல போகுது. நல்ல ஸ்டாப்புங்க, அருமையான ஸ்டாப். ரன் அவுட்டுக்கான கால் இல்லைங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பையர். ஒரு குயிக் சிங்கிளுங்க இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. அருமையான ஃபீல்டு, நல்ல த்ரோவும் கூட. ஃபீல்டர் ஜாக் என்கின்ற ஜக்காரியாங்க அந்த த்ரோவும் அண்ட் நல்லா ஸ்டாப் பண்ணது. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் தமிழ். கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட்டு. திக் அவுட் சைடு எட்ஜ், கீப்பர் கையிலேயே போய் இறங்கியிருக்கு. இங்கே பேட்ஸ்மேன் தமிழ் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில். வின்சென்ட் டு சதீஷ். திக் பாட்டம் எட்ஜுங்க, அவுட் கொடுத்துருக்காருங்க. ரன் அவுட்டுங்க. இங்கே
ஒரு அவசரப்பட்டு ஒரு ரன்னுக்கான காலு. இங்கே பேட்ஸ்மேன் மோகன் ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் போயிட்டாங்க. 4 ஓவர் முடிவில் 36 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 12 பாலுக்கு 20 அடித்தா இங்கே மேட்ச் டிடி கிளப் வின். டிஃபெண்ட் பண்ணால் டீம் KKCC வின். 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சத்யா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சதீஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் திக் அவுட் சைடு. முதல் பாலே விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் சதீஷ் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இங்கே மேட்ச் 2 பக்கமுமே ஒரு வாய்ப்பாக போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் நல்ல பவுலிங்கை கொடுக்குறாங்களா இல்லை நல்ல பேட்டிங்கை கொடுக்குறாங்களான்றத. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 2வது பால் சத்யா டு அஜித். நல்ல ஷாட். கேட்சா மாறுமா? மாறி இருக்குங்க. ஃபீல்டர் வின்சென்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சுங்க. பேக் டு பேக் விக்கெட். அஜித்தும் தன்னோட வந்த வேகத்தில் தன்னோட விக்கெட்டில் வெளியேறி இருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துப்பாக்கி பரத் ஸ்ட்ரைக்கில். ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தால் ஆர்கனைசர் சைட்லேருந்து 200 ரூபாய் பவுலருக்கு. ஸோ இது விக்கெட் ஆகுதான்னு பார்ப்போம். விக்கெட்கான ட்ரை இல்லைங்க, டாட் பால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுப்பாங்களா? இல்லைங்க, கொஞ்சம் பவுலர் ட்ரை பண்ணியிருந்தா கேட்சுக்கான வாய்ப்பு தான். பட் இருந்தாலும் நோமேன் ஸ்டாண்டில் பிளேஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பவுலிங்கை கொடுத்துட்டு இருக்காருங்க சத்யா. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் எக்ஸலன்ட் பவுலிங். டாட் பாலுங்க. அருமையான லென்த்தில் போட்டார். டாட் பால். இவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். பாட்டம் மேட்ச் ஃபார்வர்டில் போயிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்குமா இல்லை டபுளான்னு பார்ப்போம். சிங்கிள் தாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 38 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 18 ரன் அடித்தா இங்கே டிடிஸ் கிளப் வெற்றி. கடைசி ஓவர் போடுறதுக்காக பங்கா ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். இந்த ஓவருக்கான முதல் பால் வைடு கால் கொடுத்திருக்காரு அம்பையர். போன பால் வைடுன்றதால இந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரிவால். கரெக்டான மீட் அமையல. பேட்டர் லைட்டாக ஸ்விங் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் சிங்கிள் தாங்க. 5 பாலுக்கு 16 ஆடணும். இந்த ஒருக்கான செகண்ட் பால் டிக்கெட் அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் துப்பாக்கி பரத் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். 4க்கு 16 ஆடணும். பங்கா டூ கார்த்தி. தரையோட தரையாக தான் போயிருக்கு லெக் சைட் திசையில். 1-2ன்றதை பார்ப்போம். சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். வைடுங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. எக்ஸலன்ட் ஷாட். 6 மாறுமா? 6ங்க. இன்னும் மேட்ச் முடியலன்னு கொண்டு போயிட்டு இருக்காருங்க யுவராஜ். ஒரு நல்ல ஷாட்டுங்க அவர்கிட்ட இருந்து. அடுத்த 2 பாலுக்கு 9 ரன் ஆட வேண்டிய கட்டாயத்தில் டிடிஸ். ஒரு சின்ன தடுமாற்றம். டிஃபெண்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் KKCC மேட்சஸ் சூஸ் பண்ணக்கூடிய பால். கேட்சுக்கான வாய்ப்பு. மிஸ் ஃபீல்டுங்க. கேட்ச் டிராப் ஆயிடுச்சு. மிஸ் பண்ணிட்டாங்க. டபுளுங்க. பேட்ஸ்மேன் அது விக்கெட்டு நினைச்சா அங்கே ஸ்ட்ரகிள் ஆயிட்டாரு. டபுள் தாங்க. சாரிங்க, 2 பாலுக்கு 8 தான் ஆட வேண்டியிருந்தது தான். இப்போ 2 ரன் ஓடினதால கடைசி பாலுக்கு 6 ரன் அடித்தாலே இங்கே டிடிஸ் வெற்றி. டிஃபெண்ட் பண்ணுறாங்களா இல்லை 6 அடிக்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஒரு த்ரில்லரான ஃபைனல் ஓவர் போயிட்டுருக்கீங்க. மேட்ச் பால் லோ ஃபுல் டாஸ். மிஸ் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பாக இதை யோசித்து ஆடி இருக்கலாம். பட் இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஹார்ட் லக் டு டிடிஸ் கிளப் அண்ட் வாழ்த்துக்கள் KKCC.